தமிழக வீரர் நடராஜனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் 3 ஆஸ்திரேலிய வீரர்கள். அலட்சியப்படுத்தும் இந்திய கிரிக்கெட் போர்டு. இந்தியன் கிரிக்கெட் அணியையும் சாதியையும் பிரிக்கவே முடியாது என்பது போல இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்களின் பெயருக்கு பின்னால் ஷர்மா, பட்டேல், யாதவ், ஐயர், ரெட்டி இப்படி இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாடக்கூடிய பலருடைய பெயர்களுக்கு பின்னால் அவர்களுடைய சாதியின் பெயரையும் சேர்த்து கொண்டுதான் உள்ளனர். 11 பேர் கொண்ட இந்திய கிரிக்கெட் அணியில் ஒரு குறிப்பிட்ட சாதியினரின் ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் இருந்து வருவதாக கிரிக்கெட் தொடங்கிய காலம் முதல் தற்பொழுது இந்திய கிரிக்கெட் நடந்து வரும் செயல்களை பார்க்கும் பொழுது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையாக இருக்குமோ என்கின்ற சந்தேகமும் பலர் மத்தியில் எழுந்துள்ளது. இன்று இந்திய அணியில் மிகச்சிறந்த பவுலராக விளங்கக்கூடியவர் ஜஸ்பிரித் பும்ரா. இந்த IPL போட்டியில் விளையாடி 6.48 என்கிற கணக்கில் அவருடைய எக்கனாமிக் ரேட் உள்ளது. இந்த நிலையில் பும்ராவுக்கு அடுத்தபடியாக தமிழக வீரர் நடராஜன் 8.83 எக்கனாமிக் ரேட் என்கிற விகிதத்தில் மிகச்சிறந்த பவுலர் வரிசையில் பும்ராவுக்கு அடுத்த நிலையில் உள்ளார். நடந்து முடிந்த IPL போட்டியில் உலகமே பாராட்டும் வகையில் தன்னுடைய அபார விளையாட்டு திறமையை காட்டியிருப்பார் நடராஜன். குறிப்பாக ஹைதராபாத் அணி இக்கட்டான சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் பந்து வீசி அந்த அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார் நடராஜன். இப்படி மிக திறமையாக விளையாடக்கூடிய தமிழக வீரர் நடராஜனை ஏன் இந்திய கிரிக்கெட் அணி உலகக்கோப்பையில் வாய்ப்பு தரவில்லை என தமிழர்கள் மட்டுமில்லை, வட இந்தியாவில் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். மேலும் நடராஜ் மிகச்சிறந்த யார்க்கர் பவுலர் என தெரிவித்த ஆஸ்திரேலிய வீரர் கம்மிங், இக்கட்டான சூழ்நிலையில் நடராஜனை நம்பி நான் தாராளமாக ஓவர் கொடுப்பேன் என்று நடராஜன் மீது மிக நம்பிக்கையுடன் பேசியுள்ளார் ஆஸ்திரேலிய வீரரும் SRH கேப்டன் கம்மிங். அதேபோன்று ஹைதராபாத் அணியின் கோச்சரும் ஆஸ்திரேலியா வீரருமான பிளேயர் T20 உலகக்கோப்பையில் இந்திய அணியில் நடராஜனை தேர்வு செய்யாதது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் ஆஸ்திரேலிய வீரர் மேத்யூ ஹைடன் T20 உலகக்கோப்பையில் தமிழக வீரர் நடராஜனை இந்திய அணியில் எடுத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும், ஆனால் அவரை ஏன் எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். இப்படி வெளிநாட்டை சார்ந்த கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் நடராஜனை ஏன் உலகக்கோப்பை T20 இந்திய அணியில் இடம்பெற வாய்ப்பு கொடுக்கவில்லை என நடராஜனுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி வரும் நிலையில் இந்தியாவைச் சேர்ந்த மூத்த கிரிக்கெட் வீரர் கவாஸ்கர் நடராஜனை இந்திய அணியில் எடுக்காதது எனக்கு வருத்தமாக உள்ளது என தெரிவித்துள்ளார். அதேபோன்று ஸ்ரீகாந்த் உட்பட பலரும் நடராஜனை இந்திய அணியில் தேர்வு செய்யாதது குறித்து நடராஜனுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் நடராஜன் என்கிற ஒரு வீரர் இருக்கிறாரா என கருத்தில் கொள்ளாதது போன்று ஏன் நடராஜனை இந்திய அணியில் தேர்வு செய்யவில்லை என இதுவரை முறையான விளக்கத்தை BCCI கொடுக்காமல் அலட்சியமாக கடந்து சென்று கொண்டிருக்கையில் திறமை இருந்தும் நடராஜன் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறாரா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.